வாசகர்களுக்கு வணக்கம். உலகம் அறிந்த தமிழக மக்களுக்கு மிகவும் பிடித்தமான பேராசிரியர் தோழர் வி. அரசு அவர்களோட ஒரு நேர்காணலுக்கு நம்ம இங்கே வந்திருக்கிறோம். தமிழ் வளர்ச்சித்துறையும் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனமும் இணைந்து வெளியிட்ட அண்ணல் அம்பேத்கர் ஆக்கங்கள் மக்கள் பதிப்பு, அதை பற்றி பேசுறதுக்கு அதோட முதன்மை பதிப்பாசிரியர் வி. அரசு தோழர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து நம்மளோட உரையை ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இவ்வளோ தொகுப்பு, இவ்வளோ பெரிய பதிப்பு, இவ்வளோ வருஷத்துக்கான பணி February 2024 ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை பற்றின வரலாறு மட்டும் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். அம்பேத்கர் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் அவர். வழக்கமாக நாம் காந்தியார் பற்றி அதிகமாக பேசுவோம். அம்பேத்கர் பற்றி அந்த அளவுக்கு நாம் பேசுகிறோமா என்பது சந்தேகம்தான். இருந்தாலும் இந்திய அரசியலில் அண்ணல் காந்தி அவர்களுக்கு இணையாக பேசப்பட வேண்டிய ஒரு இந்திய அரசியல் மேதை, அரசியல் சார்ந்த செயல்பாட்டாளர் அண்ணல் அம்பேத்கர். அவருடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள், அவர் நடத்திய பத்திரிகைகளில் எழுதியவை, இப்படி பல்வேறு ஆவணங்களை எல்லாம் தொகுத்து ஒரு நூல் வடிவில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சி ஒன்று இந்தியாவில் நடந்தது. அந்த வரலாறு, அந்த அம்பேத்கருடைய அந்த வரலாறு பற்றி நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. 1975-76 வாக்கில் ஒரு மும்பை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். ஏன் அம்பேத்கர் 1956 மறைந்து போன பிறகு அவருடைய ஆக்கங்களை எல்லாம் தொகுத்து தொகுதிகளாக கொண்டு வரக்கூடாது, அப்படி தொகுதியாக கொண்டு வர வேண்டும் என்று ஒரு மராட்டிய அரசின் மீது ஒரு வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கின் விளைவாக 1979 மராட்டிய அரசு அம்பேத்கர் நூல்களை தொகுத்து வெளியிடுவதற்கென்று ஒரு அமைப்பை உருவாக்கியது. அந்த அமைப்புக்கு பேர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் சோர்ஸ் மெட்டீரியல் பப்ளிஷிங் கமிட்டி. அது அங்கு இருந்த ஹையர் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் துறையோடு இணைந்து அந்த 1978 முதல் அவர்கள் அந்த பணியை தொடங்கினார்கள். அதனுடைய முதல் தொகுதி 1979 வந்தது. அப்படி 79 தொடக்கம் 2005 வரை அந்த மராட்டிய அரசினுடைய அந்த அம்பேத்கரின் மூல நூல்களை வெளியிடுகிற பிரிவு தொடர்ந்து செயல்பட்டு வந்து இதுவரை ஒரு 23 தொகுதிகளை கொண்டு வந்திருக்கிறது. அது இல்லாமல் அம்பேத்கருடைய பத்திரிகைகள் எல்லாவற்றையும் அப்படியே பதிப்பித்து அதை ஒரு 6 தொகுதிகளுக்கு மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது இது என்ன நடந்ததுன்னு சொன்னால், அம்பேத்கர் நூற்றாண்டு விழா வந்த காலத்தில் 1991-92 வாக்கில் இந்திய முழுக்க அம்பேத்கரை மிகவும் கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் உருவானது. அப்பொழுது 1984-85 வாக்கில் நடுவண் அரசு அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியது. அந்த அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் அமைப்பு நடுவண் அரசின் நூல் வெளியீட்டு பிரிவின் உதவியோடு நிறைய நூல்களை வெளியிடுவதற்கான பொருளாதார உதவியை செய்து வந்தது. இவர்கள் மராட்டிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அம்பேத்கருடைய இந்த பேச்சும் எழுத்தும் என்ற அந்த தொகுதிகளை ஏன் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடக்கூடாது என்ற ஒரு திட்டத்தை நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் இந்த அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் அவர்களிடம் கோரிக்கையை முன்வைத்தது. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் 1993 தொடக்கம் 2005 வரை இந்த நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் அம்பேத்கருடைய 20 நூல்கள், 17 தொகுதிகள், அந்த 17 தொகுதிகளில் 16வது தொகுதி பாலி அகராதி, அதை போக எஞ்சி உள்ள அந்த 16 தொகுதிகளை தமிழில் 37 தொகுதிகளாக மொழிபெயர்த்து வெளியிட்டார்கள்.
இப்படித்தான் இந்திய மொழிகளில் முதலாக அம்பேத்கர் தமிழில் 37 தொகுதிகளாக வெளிவந்த வரலாறு தொடங்கியது. அந்த வரலாறில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த அம்பேத்கர் ஃபவுண்டேஷனோடு இணைந்து நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் செயல்பட்டதினாலே நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் இணை அமைப்பான பாவை அச்சகத்தில் அது அச்சிடக்கூடிய வாய்ப்பு இருந்ததனால் மிக குறைந்த விலைக்கு அந்த தொகுதிகள் எல்லாம் விற்பனை செய்யப்பட்டன. அதுவே ஒரு மக்கள் வாங்கக்கூடிய விலைக்குத்தான் அது அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டன. அப்படி வெளியிடப்பட்ட அந்த 37 தொகுதிகள் மிக வேகமாக விற்று தீர்ந்தன. இந்த பின்புலத்தில் 2022 ஏப்ரல் மாதம் வாக்கில் தமிழக அரசு, தமிழகத்தின் முந்தைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அம்பேத்கர் நூல்களை தமிழில் வெளியிட வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார். அதில் அவர் மக்கள் பதிப்பாக அவற்றை கொண்டு வர வேண்டும் என்றும் அறிவித்தார். அதற்கென சுமார் 5 கோடி அளவிற்கு நிதியை ஒதுக்கினார். அந்த பின்புலத்தில் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனமும் தமிழக அரசினுடைய துறையான தமிழ் வளர்ச்சித்துறையும் இணைந்து இந்த அம்பேத்கர் நூல்களை வெளியிடுவதற்கான ஒரு ஒப்பந்த பணியினை மேற்கொண்டது. இது 2024 பிப்ரவரி மாதத்தில் அந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதற்கென அரசாணை வழங்கினார்கள். அந்த 24 தொடங்கி இந்த அம்பேத்கர் நூல்களை எப்படி வெளியே கொண்டு வருவது என்பதற்கான ஒரு பதிப்பு குழுவை நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் உருவாக்கியது. அதைப்போல இந்த தமிழ் வளர்ச்சித்துறையினர் ஒரு நெறியாள்கை குழுவை உருவாக்கியது. இந்த நெறியாள்கை குழுவின் ஆலோசனையின் அடிப்படையிலே இந்த நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் பதிப்பு குழு இந்த அம்பேத்கர் நூல்களை வெளியிடுகிற இந்த பணியை தொடங்கியது. இது எப்படி வெளியிட்டோம், இப்படி என்ன மாதிரி செய்தோம் என்று சொன்னால், முதலில் இந்த 37 தொகுதிகளை வெளியிட வேண்டும். ஆனால் அந்த தொகுதிகளை அப்படியே வெளியிடுவது என்பது சரியாக இருக்காது. எனவே நாங்கள் அந்த தொகுதிகளை அடிப்படை தரவாக கொண்டோம். பிறகு இந்த மராட்டிய அரசு 18லிருந்து 23 வரை மராட்டியில் 18, 19, 20 என்று 3 தொகுதிகளையும், 21, 22, 23 என்று 4 தொகுதிகளை ஆங்கிலத்திலும் அது வெளியிட்டது. இவ்வாறு வெளியிட்டிருந்த அந்த விவரங்கள் நாங்கள் அந்த மராட்டிய அந்த அமைப்புக்கு எழுதி கேட்டோம். அவற்றின் படிகளை எங்களுக்கு வழங்குமாறு நாங்கள் கேட்டபொழுது அந்த மராட்டிய அரசின் அந்த வெளியீட்டுத் துறையை சார்ந்தவர்கள் மிகுந்த நேயத்தோடும் அன்போடும் அவற்றை எங்களுக்கு கொடுத்து உதவினார்கள். பிரதீப் அக்லவே என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் செயலாளராக இருந்தவர் அவர்களோடு நான் பலமுறை பேசினேன். தொலைபேசியில் பேசி பிறகு அந்த நூல்களை எல்லாம் அவர்கள் ஒரு கூரியர் வழியாக எங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். எங்களுக்கு கூரியர் செலவு மட்டுமே, அந்த நூல்கள் எல்லாம் இலவசமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆக அம்பேத்கருடைய மராட்டிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய 23 தொகுதிகளும் எங்களுடைய கவனத்திற்கு வந்தது. இந்த 23 தொகுதிகளையும் ஒரு 16 பொருண்மையின் கீழாக பிரித்து அந்த பொருண்மை அடிப்படையில் 100 தொகுதிகளாக கொண்டு வருவது என்று திட்டமிட்டோம். அந்த திட்டமிடல் தான் 24 தொடங்கி அது 26 மார்ச் என்ற காலம் வரை அது நிறைவேறியிருக்கிறது. ஆகையினாலே இந்த நூல் வெளியீட்டு பின்னணி வரலாறு என்பதை நாம் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப வியப்பா இருந்துச்சு சொல்ல போனா. எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது, இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கிறோம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், வெளிவந்த தொகுப்புகள் எல்லாமே ரொம்ப வேகமா மக்களிடம் போய் சேர்ந்துச்சு. மக்கள் பதிப்பு அப்படிங்கிறது போன அரசு எடுத்த முன்னெடுப்பு ரொம்பவே சாத்தியப்பட்டதுக்கு காரணம் நம்மளோட நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தோட அண்ணல் அம்பேத்கர் ஆக்கங்கள் குழுவுமே நம்ம சொல்லலாம். அது ரொம்ப நல்லாவே செயலாச்சு. அடுத்ததா தொடர், இப்போ இந்த புக்கை நீங்க மொழிபெயர்த்து இந்த தொகுப்பா வெளியிடுறீங்க. என்ன முறையெல்லாம் நீங்க இதுல பயன்படுத்தினீங்க? அது ரொம்ப முக்கியமானது. இந்த அரசினுடைய உதவி கிடைத்த பிறகு NCBH நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான வசதிகளையும் பயன்படுத்தி கொண்டு
நாங்கள் அது செயல்படுத்தியது இந்த மக்கள் பதிப்பு குழு என்ற ஒரு குழுவை நாங்கள் உருவாக்கினோம். அதில் 10 தோழர்கள் இணைந்து செயல்பட்டோம். எல்லோரும் அவர்கள் வீட்டிலிருந்து அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த கணிப்பொறி வழியாகத்தான் இந்த வேலையை செய்தோம். இது இன்றைக்கு இந்த கணிப்பொறி யுகமாக மாறியதனால் இந்த வேலை மிக எளிதாக நடைபெற்றது என்று கூட சொல்லலாம். நாங்கள் முதலில் அந்த மூல பிரதிகளை, குறிப்பாக இந்த 37 தொகுதியில் உள்ள பிரதிகளை எல்லாம் கணிப்பொறியில் ஏற்றினோம். அதற்கு பிறகு இந்த மராட்டி மொழியில் இருக்கக்கூடிய 18, 19, 20 தொகுதிகளில் அதன் 18வது தொகுதியை மலையாளத்தில் மொழிபெயர்த்திருந்தார்கள். ஆகையினாலே அந்த மலையாளத்தில் மொழிபெயர்த்ததை நம்முடைய காந்தி கிராம பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆனந்தகுமார் அவருடைய உதவியோடு அதை தமிழில் மொழிபெயர்த்தோம். பிறகு இந்த 19, 20 ஆகிய 2 மராட்டிய தொகுதிகளையும் அண்மையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த செய்யறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அதை மொழிபெயர்க்கிற ஒரு சோதனை முயற்சியை நாங்கள் மேற்கொண்டோம். அது முதலில் மராட்டிய மொழியிலிருந்து ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தோம். ஆங்கில மொழியில் அவற்றை வாசித்து பார்த்தோம். ஆங்கில மொழியிலிருந்து பிறகு தமிழில் மொழிபெயர்த்தோம். அந்த மொழிபெயர்ப்பு செய்யறிவு மூலமாக வெற்றிகரமாக இருக்கிறதா என்பதை சோதனை செய்வதற்காக மராட்டிய மொழி அறிந்த அறிஞர்களிடம் அந்த மராட்டிய மூல பிரதியையும் இந்த செய்யறிவு மூலமாக நாங்கள் தமிழில் கொண்டு வந்த பிரதியையும் தமிழும் மராட்டி மொழியும் தெரிந்த நண்பர்களிடம் அவற்றை கொடுத்து சரி செய்வதற்காக நாங்கள் ஒரு சோதனையை மேற்கொண்டோம். அதுவும் ஓரளவுக்கு வெற்றிகரமாக இருந்தது. பிறகு நாங்கள் அதை ஆங்கில பிரதியோடு ஒப்பிட்டு சரி செய்தோம். வாசிக்கிற பொழுது இது சரியாகத்தான் இருக்கிறது, அம்பேத்கர் இப்படித்தான் பேசியிருப்பார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் அம்பேத்கருடைய 37 தொகுதி தமிழில் இருக்கக்கூடியதையெல்லாம் வாசித்த அனுபவம் உடையவர்கள் தான் இந்த பிரதியும் வாசிக்கிறார்கள். ஆகையினாலே அது ஒரு நல்ல மனநிலைமையில் அந்த பிரதிகளை கொண்டு வந்து தமிழில் கொண்டு வந்தோம். அது மாதிரி 21, 22 அம்பேத்கர் குறித்த மிகப்பெரிய பட ஆல்பம், 23 அம்பேத்கருடைய கல்வி வேறு தொடர்புகள், 21வது தொகுதி அவருடைய கடித பிற தொடர்புகள், இவற்றை எல்லாவற்றையும் தமிழில் மொழியாக்கம் செய்தோம். இப்படி இந்த 18லிருந்து 23 வரை செய்த மொழியாக்க மரபு என்பது ஒரு பக்கமும், அதைப்போல முதல் தொகுதியிலிருந்து 17வது தொகுதி வரை செய்த மொழியாக்க மரபு NCBHஐ சார்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் ஒரு தொடர்ச்சியாக 10-12 ஆண்டுகளில் பல இடங்களில் பலரால் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்ட அந்த பிரதி, அது ஒரு பக்கம். இவை எல்லாவற்றையும் நாங்கள் உருவாக்கிய இந்த 16 பொறுமையின் கீழ் பிரித்தோம். இந்த பொறுமைகள் என்று சொன்னால் சாதியம், பௌத்தம், காந்தியம், முஸ்லீம், இந்திய அரசியலமைப்பு சட்டம், இப்படியான பொருண்மைகளிலே அவை இந்த 16 பொருண்மைகள் அமையும். இந்த ஒவ்வொரு பொறுமையிலும் இந்த 23 தொகுதியில் உள்ளவற்றை 100 தொகுதிகளாக நாங்கள் கட்டமைத்தோம். சாதியம் என்ற சபதமாக பேசிய நூல்களுடைய தொகுதிகளை எங்களுக்கு ஒரு 6-7 தொகுதிகளாக வருகிறது. அப்போ காந்தி பற்றி பேசியது ஒரு 4 தொகுதிகளாக வருகிறது. முஸ்லீம்கள் பற்றி பேசியது 3 தொகுதிகளாக வருகிறது. பௌத்தம் பற்றி பேசியது 4 தொகுதிகளாக வருகிறது. இப்படி அம்பேத்கருடைய அந்த 1916 தொடங்கி 1930 காலம் வரையாக அவர் நூல் வடிவில் எழுதியவற்றையெல்லாம் முதல் நாங்கள் பதிப்பிக்க தொடங்கினோம். அந்த பதிப்பின் அதன் வழியாக எங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 15 மேற்பட்ட தொகுதிகள் வந்தது. பிறகு அவர் மகாராஷ்டிர அரசாங்கத்தில் அந்த சட்டமன்றத்தில் மேலவையில் பல்வேறு இடங்களில் பேசிய பேச்சுக்கள், எழுத்துக்கள், இவைகளையெல்லாம் நாங்கள் தொகுத்து கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு அந்த ஆங்கில நூல்களில் அவர்கள் என்ன செய்திருந்தார்கள் சொன்னால், அம்பேத்கருடைய பாராளுமன்ற பேச்சுக்கள், அதே போல் அம்பேத்கர் சட்ட உருவாக்கம் செய்வதற்காக உருவாக்கிய அந்த ஆவணங்கள், அது மாதிரி அம்பேத்கர் பல்வேறு பிரித்தானிய அரசோடு பேசிய பொழுது, குறிப்பாக இந்த வட்டமேசை மாநாடுகள், இப்படி பல வடிவங்களில் பேசியதை எல்லாவற்றையும் அவர்கள் இந்த தொகுப்புகளில் வெளிக்கொண்டு வந்திருந்தார்கள். அவைகளையெல்லாம் எடுத்தோம். அவற்றையெல்லாம் நாங்கள் சொன்ன இந்த 16 பொருண்மைகளில் தனித்தனியாக பிரித்து அந்த தனித்தனி கோப்புகளாக கணிப்பொறியில் உருவாக்கினோம். அந்த கோப்புகளை
சரி செய்ய தொடங்கினோம். அதில் சரி செய்ய தொடங்குவது என்பது என்னவென்று சொன்னால், குறிப்பாக இந்த 50க்கு மேற்பட்டவர்கள் மொழிபெயர்த்த ஒரு 15 ஆண்டுகளில் 12, 13 ஆண்டுகளில் நடந்த மொழிபெயர்ப்பில் மொழி அமைப்பு ஒரு மாதிரியாக இல்லை. ரெண்டாவதாக, அந்த காலத்தில் இந்த மாதிரி அரசியல் தொடர்புடைய பிரதிகளை மொழிபெயர்க்கிற பொழுது ஒரு மணிப்பிரவாள அடிப்படையில் தான் சொற்களை அவர்கள் பயன்படுத்த முடியும். எடுத்துக்காட்டாக மொழி என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள், பாஷை என்று சொல்வார்கள். அந்த மாதிரியான பல சொற்கள் அதில் நிறைய இடம்பெற்றிருந்தன. அவற்றையெல்லாம் நாங்கள் நல்ல தமிழ் சொற்களாக கட்டமைத்தோம். அப்புறம் அவற்றில் நீண்ட பெரிய தொடர்கள், வாசிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய அலுப்பை தரக்கூடியதாக அது இருந்தது. அந்த அலுப்பை போக்குகிற வகையில் சிறிய சிறிய தொடர்களாக மாற்றினோம், பொருள் மாறாமல். இப்படி பல்வேறு விதமான பதிப்பு பணிகளை எல்லாவற்றையும் இணைத்து இவற்றை முதல் கட்டத்தில் இந்த குழுவில் இருக்கக்கூடிய நண்பர்கள், தோழர்கள் வாசிப்பார்கள். இரண்டாவதாக, அந்த தமிழ் வளர்ச்சித்துறையின் மூலமாக நியமிக்கப்பட்ட நெறியாள்கை குழுவை சார்ந்தவர்கள் வாசிப்பார்கள். அவர்கள் அதையெல்லாம் நாங்கள் ஒருங்கிணைத்து கடைசியாக அந்த ஒரு கடைசி வாய்ப்பாக மெய்ப்பு திருத்தம், இந்த வேலைகளை எல்லாம் NCBH ஊழியர்களும் அல்லது இந்த பதிப்பு குழுவை சேர்ந்த நண்பர்களும் செய்வார்கள். கடைசியில் அந்த பொருண்மையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகள், 8 தொகுதிகள், 6 தொகுதிகள் என்பவற்றை நான் முழுமையாக வாசிப்பேன். வாசித்து அவற்றை வாசிக்கக்கூடிய வாசகர் மிக எளிதாக அந்த தொகுதிகளுக்குள் செல்வதற்காக ஒரு அறிமுக கட்டுரையை குறைந்தது ஒரு 20லிருந்து 30 பக்கத்திற்கு குறையாமல் எழுதுகிறதை நாங்கள் மரபாக கொண்டிருந்தோம். இப்படித்தான் அந்த நூலை, அந்த பழைய பிரதியை புதிய, நவீன, எளிய முறையில் வாசிக்கக்கூடிய, பொருண்மை சார்ந்து வாசிக்கக்கூடிய, அதைவிட கால மரபில் அந்த பணுவல்களை எல்லாம் நாங்கள் அந்த கால ஒழுங்கிலும் அதை கொண்டு வந்தோம். இப்படித்தான் அந்த நூல்களை நாங்கள் பதிவு செய்தோம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இவ்வளோ தூரம் அதோட வரலாறு, அதை எப்படி நீங்கள் வெளியிடுறீங்க அப்படிங்கிற பற்றிலாம் சொன்னீங்க. அது எவ்வளோ வியப்பாக இருக்குது அப்படின்னா, இப்போது நானே தொகுப்பில் ஒரு புக் எடுத்து வாசித்தேன்னா, இப்போ நான் இந்த ஜென்ரேஷன் தான், ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எடுத்து வாசிச்சேன்னா எனக்கு ரொம்ப எளிமையாக, எனக்கு அம்பேத்கரை ரொம்ப ஈஸியாக என்னால் கிராப் பண்ணிக்க முடிஞ்சது. அப்படின்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறுலாம் இருக்குது, இவ்வளோ நீங்கள் மெனக்கடல் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தோழர். அடுத்ததாக ஒரு கேள்வி, இந்த மக்கள் பதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், அதை எளிமைப்படுத்தி மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த நூல் தொகுப்பு உருவாக்கம் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வழக்கமாக இப்போ ஒரு நூல் பதிப்பிக்கிறதுன்னா அதுக்கு ஒரு மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையெல்லாம் நம்ம பின்பற்றணும். நாங்கள் இப்போ அண்ணலுடைய இந்த நூல்களை பதிப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரி முறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல மொழியில் எளிமையாக யாருக்கு வேணாலும் அது புரிந்து கொள்ளணும். நாங்கள் வழக்கமாக சொல்கிறது உண்டு, பல பேர் சொன்னது, அம்பேத்கரே இதை தமிழில் எழுதினார் என்று சொல்லுகிற மாதிரியான அளவிற்கு அந்த மொழி நடையில் நாங்கள் மிகுந்த கவனம் செலுத்தினோம். அதாவது நான் முன்னாடியே சொன்னது, பாலி, மணிப்பிரவாள மொழி, ஆங்கில மொழி, இவற்றில் இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் நாங்கள் மாற்றி எளிய தமிழ் சொல்ல மாற்றினோம். அப்புறம் இந்த 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 பிரதிக்குள்ள வரக்கூடிய சொற்கள் பலருக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் ரொம்ப ஒரு அரிய கலை சொற்கள் எல்லாம் அதுக்குள்ளே பயன்படுத்துவார். அப்படியான கலை சொற்களை அவர் பயன்படுத்துகிற பொழுது அதனுடைய பொருள் படிக்கிறவங்களுக்கு தெரியாது. அதற்காக நாங்கள் என்ன செஞ்சோம்னா, ஒரு கலைச்சொல் அகராதி என்று ஒன்றை அந்த ஒவ்வொரு தொகுதிக்கும் உருவாக்கினோம். அந்த உருவாக்கி அதை பின் இணைப்பில் நாங்கள் கொடுத்தோம். அப்போது படிச்சுக்கிட்டே இருக்கிறவர் அந்த சொல் புரியலைன்னு சொன்னால் உடனே பின்னாடி தள்ளி பார்த்தாருன்னா அதுக்கு நல்ல விளக்கம் இருக்கும். அப்படியான அந்த கலைச்சொல் அகராதி உருவாக்கமும் நாங்கள் அதில் செய்தோம். அதை விட இப்படி நிறைய தொகுதிகளாக வரக்கூடிய நூல்களுக்கு ஒரு உடனடியாக புரிந்து கொள்கிற ஒரு தன்மை வேணும். இப்போ அதுக்கு வழக்கமாக நூல்களில் செய்கிறது ஆங்கிலத்தில் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழில் நாங்கள் அந்த சொல்ல சுட்டி என்று
கலை சொல்லாக்கம் பண்ணியிருக்கோம். இந்த சுட்டிங்கிற சொல்ல கலை சொல்லாக்கம் பண்ணியவர் நம்முடைய பேராசிரியர் சிவத்தம்பி. அதுக்கு முன்னாடி அது பொருளடக்கம், பொருள் வரிசை, பெயர் வரிசை, இப்படி பல பெயர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் சுட்டி, ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சொல்லினுடைய நல்ல நேரடி மொழியாக்கமாக செஞ்சோம். அந்த சுட்டி தயாரிச்சிருக்கோம். சுட்டின்னா என்னென்னா, இப்போ ஒரு வால்யூமை எடுத்துட்டு நீங்கள் அதில் வந்து அம்பேத்கர் தீண்டாமையை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, அந்த முழு தொகுதியையும் நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டாம். அந்த இண்டெக்ஸ்குள்ளே போய் இந்த தீண்டாமை அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கும். அந்த சொல்லு எந்தெந்த பக்கத்தில் இருக்கும் அப்படின்னா அந்த பக்கத்து பெயர் போடப்பட்டிருக்கும், பக்கம் போட்டிருக்கும். அப்போ நீங்கள் உடனே அந்த பக்கத்தை மட்டும் வாசிச்சிங்கன்னா அம்பேத்கர் தீண்டாமையை பற்றி என்ன செஞ்சார் அப்படிங்கிறத அது உடனே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 100 தொகுதிகளுக்கும் நாங்கள் ஒரு இணைப்பு தொகுதியாக ஒரு தொகுதியை செய்கிறோம். அது எப்படின்னு சொன்னால், இப்போ அந்த தொகுதியில் இந்த 100 தொகுதியிலையும் இருக்கக்கூடிய அவ்வளவு பொருளடக்க பகுதியும் இருக்கும். அதே மாதிரி இந்த 100 தொகுதியிலையும் இருக்கக்கூடிய இந்த சுட்டியும் இருக்கும். அப்போது நாங்கள் அந்த ஒரே தொகுதியாக, அந்த துணை ரெஃபரன்ஸ் தொகுதியாக, ஒரு நோக்கு நூலாக கொடுக்க போகிற தொகுதியை உங்கள் மேசை மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா, அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் ஒரு 5 மணித்துளிக்குள்ளேயே வாசித்து முடிச்சிடலாம். எப்படின்னா, அந்த தொகுதியை எடுத்துட்டு அதில் காரல் மார்க்ஸ் என்ற பெயர் பகுதிக்கு அந்த அகரவரிசையில் போனீங்கன்னா, அது எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த பக்கத்தில் அவர் பேசியிருக்கிறாருங்கிறது அப்படியே இருக்கும். அப்போ நீங்கள் அந்த உங்களுடைய மேஜையில் இருக்கக்கூடிய பல தொகுதிகளையும் அந்த தொகுதிகளை மட்டும் எடுத்து அந்த பக்கங்களை நீங்கள் வாசிங்கன்னா, காரல் மார்க்ஸ் பற்றி அம்பேத்கர் பேசினது இது அப்படின்னு நீங்கள் ஒரு சில மணித்துளிகளுக்குள்ளேயே உங்களால் அது பண்ண முடியும். இதெல்லாம் வந்து நவீன பதிப்பு முறையில், நூல் உருவாக்க முறையில் ரொம்ப முக்கியமானது. ஆங்கிலத்தில் இதெல்லாம் ரொம்ப இயல்பாக செய்வாங்க. ஆனால் தமிழில் அப்படி செய்கிற மரபு வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சல். அதுவும் இப்படி ஒரு பெரும் தொகுதிகளாக செய்யக்கூடியதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த முறைமை வேணும். ஆகையினால் நாங்கள் அந்த மொழி சார்ந்து, அதுவும் பொருண்மை புரிதல் சார்ந்தும், அதை எளிமையாக வாசித்து அறிந்து கொள்வதற்கும், அப்புறம் அம்பேத்கர் என்னென்ன நூல்களை எல்லாம் பயன்படுத்தினார் அப்படிங்கிறத அந்த நூலுடைய ஒரு நூல் பட்டியல் கொடுத்துருக்கோம். அந்த நூல் பட்டியலில் வந்து இந்தந்த புத்தகத்தை எல்லாம் அம்பேத்கர் வாசிச்சிருக்காரு அப்படிங்கிறத தெரியும். இப்படி இந்த தமிழக அரசினுடைய அரசாணைப்படி 300 பக்கங்களுக்கு உள்ள, ஏறக்குறைய 300 பக்கங்களுக்குள்ள ஒரு நூலை 100 ரூபாய் என்ற விலையில் கொடுக்க வேண்டும் என்பதற்கு அடிப்படையாக கொண்டு இந்த அம்பேத்கருடைய 23 மராட்டிய அரசு வெளியிட்ட தொகுதிகளை 100 தொகுதிகளாக தமிழில் நாங்கள் வடிவமைத்து, இந்த மக்கள் இப்போ வந்து 100 தொகுதிகளும் கூடுதல் விலை வந்து 10,000 ரூபாய் தான் ஆகும். இது இன்றைய என்ன சொல்கிறது, பண புழக்கம் சார்ந்து ஒரு பெரிய தொகை இல்லை. அதை நாங்கள் இப்போ படிப்படியாக வெளியிட்டோம். முதலில் 10 தொகுதிகள் வெளியிட்டோம், பிறகு 17 தொகுதிகள் வெளியிட்டோம், பிறகு 21 தொகுதிகள் வெளியிட்டோம், அதுக்கு பிறகு 52 தொகுதிகளை வெளியிட்டோம். ஆகையினாலே இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இதை வாங்கி வைத்து கொள்வதும் எளிதாக இருந்தது. ஆகையினாலே இது வாசிக்கிற வாசகருடைய மனநிலைமை, அவருடைய பொருளாதாரம், வாங்கக்கூடிய பொருளாதார பின்புலம், அது எப்படி ஒரு வணிக சந்தையில் கொண்டு சேர்க்க முடியும் என்பது குறித்த அந்த சிந்தனை, இவற்றை எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இந்த நூல் உருவாக்க பணியை செய்திருக்கிறோம் என்று சொல்ல முடியும். ரொம்ப வியப்பாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருந்துச்சு தோழர். தோழர், இப்போ வந்து மக்கள் பதிப்பாக நம்ம வெளியிட்டுட்டோம், ஏற்கனவே தமிழில் வந்துருந்துச்சு, அதை நம்ம இப்போ மக்கள் பதிப்பாக வெளியிட்டுட்டோம், நம்ம நிறைய வாசிக்கிறோம். நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன், இது வந்து இதுக்கு முன்னாடி வாங்கின தொகுப்புகள்லாம் வாங்கினது நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வாங்கினாங்க. அது பார்க்கவே ரொம்ப வியப்பாக ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆய்வு மாணவர்கள் தாண்டியும் அம்பேத்கரை பற்றி தெரியணுங்கிறது, இப்போ தலைவர்களை பற்றி தெரியணுங்கிறது, இப்போ அரசியல் புரட்சி வந்து இளைஞர்கள் மத்தியில் கொஞ்சம் வருது. அப்படிங்கும்போது அம்பேத்கரை வந்து வாசிக்கணும்ன்ட்டு ஒரு ஆர்வம் வருது. இப்போ நீங்கள் வந்து இதுலயே இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க, இவ்வளோ வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது உங்களுக்கு, அம்பேத்கரை ஏன் வாசிக்கணும்? அம்பேத்கர், நான் தொடக்கத்திலே சொன்னது போல, இந்திய தலைவர்களில் மிகவும் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர்களில் ஒருவர் என்பதில் 2 கருத்துக்கு இல்லை. அதாவது அம்பேத்கர் இந்த இந்திய சமூகத்தோடு அவர் கொண்ட அந்த உறவு இருக்குல்ல,
அந்த உறவுகளைத்தான் இந்த பதிப்புகள் வழியாக பல்வேறு அடையாளங்களின் வழியாக நாங்கள் வெளிக்கொண்டு வர்றோம். அதுக்குள்ளே அவர் என்ன செஞ்சார், அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி இருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு இந்த ஜென்சி உலகத்தில், இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கிற சில அரசியல் கட்சியில் கூட அம்பேத்கர், பெரியார் படங்களை எல்லாம் அவர்கள் தங்களுடைய கட்சியினுடைய அடையாளங்களாக காட்டிக்கொள்கிற ஒரு சூழல் உருவாயிருக்கு. தவிர்க்க முடியாமல் அவங்க அம்பேத்கர், பெரியார் எல்லாம் காட்டுறாங்க. இப்போ அவங்களையெல்லாம் அந்த அமைப்பை சார்ந்து ஜென்சியில் வரக்கூடிய அந்த இளைஞர் சமூகம் படிக்க வேண்டிய, தெரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கிறதாகத்தான் அந்த படத்தை எல்லாம் கொண்டு வர்றாங்கன்னு கூட நம்ம பார்க்கலாம். அதாவது ஒடுக்கப்பட்ட மகர் மக்கள் என்று சொல்லக்கூடிய தீண்டாமை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த மக்களை, அதாவது அம்பேத்கரை பொறுத்தவரை என்னன்னா, அவர் போராடிய மன உணர்வும் அவர்களுடைய சமூக வாழ்க்கையின் மன உணர்வும் ஒன்று, வெவ்வேறு இல்லை. அவருக்கு இந்த ஒடுக்கப்படுதல், தீண்டாமைக்கு ஆளாகப்படுதல், அது சார்ந்த கொடுமைகளை அனுபவித்ததல் என்பதில் அம்பேத்கர் அனுபவித்தவர். அது ஆகையினால அவர் போராட்ட உணர்வு என்பது முதன்மையாக அவருடைய அந்த மன உணர்வின் வெளிப்பாடாக இந்த பொது நீர்நிலைகளில் நீர் அருகுதல், நீர் எடுத்தல், இந்த மாதிரி போராட்டம், கோயில் நுழைவு போராட்டம், தீண்டாமையாக நடத்தக்கூடிய அனைத்து விதமான போராட்டங்களையும் அவர் கையில் எடுத்து களப்போராளியாகத்தான் அவர் வெளியில் வந்தார். பிறகு பிரித்தானிய அரசோடு அவர்கள் உருவாக்கிய பல்வேறு அமைப்புகள், எடுத்துக்காட்டாக வட்டமேசை மாநாடு, இப்படி பலவற்றில் இந்த மக்களுக்கு ஆனால் பொதுவாக சமூகத்தில் என்ன ஒரு தவறான கருத்து பதிந்திருக்கிறால், அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் என்பதனாலே அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே பேசினார், ஒரு தலித் தலைவர், அதுக்காகத்தான் அவர் செயல்பட்டார். அப்புறம் கொஞ்சம் முன்னால் இந்திய அரசாங்கம் உருவாக்கிய சட்ட தொகுப்புக்கு மட்டுமே அவர் ஒரு அமைப்பாளராக வரைவு சட்டத்தை உருவாக்கினார் என்ற இந்த இரண்டுக்குள்ள அவர் ரொம்ப குறுக்கி பார்க்குறாங்க. அப்படி இல்லை. காந்தியே எப்படி இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் என்று சொல்கிறாரோ, அதற்கு எந்த வகையிலும் குறைத்தில் இல்லாமல் இந்திய மக்களின் மிகப்பெரிய தலைவர் அம்பேத்கர். அவரை தலித் மக்களுக்கு சிறப்பாக பேசினார். பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்கள தான் ஒடுக்குறாங்க, அவங்களுக்கு தான் மோசமான சமூக சூழல் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் வேறு சமூகத்தை சார்ந்தவர்களுடைய உரிமைகளுக்காகவும் அவர் மிக அதிகமாக போராடிய ஒரு ஜனநாயக போராளி. அவர் இந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய சமத்துவம், சகோதரத்துவம், விடுதலை என்கிற இந்த வார்த்தைகளை எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கெல்லாம் அவர் பயன்படுத்துவார். இந்திய சமூகத்தில் அந்த சமத்துவம், சகோதரத்துவம், விடுதலை உருவாக வேண்டும் என்பதை அவர் கனவு கண்டார். அதை ஒரு கூட்டாட்சி மூலமாக, ஜனநாயகத்தின் மூலமாக அதை உருவாக்க முடியும் என்று அவர் நம்பினார். அந்த நம்பிக்கை சார்ந்துதான் அவருடைய இவ்வளவு எழுத்துக்களும் இருக்கின்றன, இவ்வளவு படைப்புகளும் இருக்கின்றன. இதனை இன்றைய இளைய சமூகம் வாசிக்க வேண்டும். இளைய சமூகம் வாசிப்பதன் மூலமாகத்தான் இந்த அம்பேத்கரை புரிந்து கொள்ள முடியும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரியார் எப்படி செயல்பட்டார் என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்வதைப் போல, இந்திய அளவில் அம்பேத்கர் எப்படி செயல்பட்டார் என்பதை இந்த புரிதலில் பெறுவது அவசியம். அவர் தொடக்க காலத்தில் களப்போராளியாகவும், பின்னர் அரசு சார்ந்த அமைச்சர், குழு தலைவர் இப்படியாகவும், இறுதி காலங்களில் அவர் பௌத்தத்தின் மீது ஈடுபாடு உடையவராக இருந்தார். 1938 முதலே பௌத்தம் பற்றி அவர் பேசினார். இது சமத்துவம், சகோதரத்துவம், விடுதலை என்ற கோட்பாட்டை ஒரு சமூகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அது பௌத்தத்தின் மூலமாக தான் சாத்தியம் என்று நம்பினார். இந்திய சமூக அமைப்பு என்பது பார்ப்பனியம் என்று சொல்லக்கூடிய வர்ணாசிரம சாதிய முறைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு கேவலமான சமூக அமைப்பு. வர்ணாசிரம சாதிய பார்ப்பனிய முறைமைகளை ஒழிக்காமல் இந்தியாவிற்கு விடுதலை கிடைக்காது என்பது அவருடைய கருத்தாக இருந்தது. அந்த கருத்தாக்கம் சார்ந்து அவர் எழுதிய நூல்களாக இருக்கட்டும், சாதியம் பற்றியதாக இருக்கட்டும், அல்லது இந்திய சட்ட அமைப்பு பற்றியதாக இருக்கட்டும், அல்லது பௌத்தம் பற்றியதாக இருக்கட்டும், இவை எல்லாமே அப்படி செயல்பட்டது. ஆகையினாலே இந்த மிக பல மொழி, பல இனம், பல்வேறு வகையான வாழ்முறை கொண்ட ஒரு பல்முகனையில் இருக்கிற ஒரு இந்திய சமூகத்திற்கு ஒரு மிகச்சரிவான அரசியல் பார்வையை, தத்துவார்த்த பார்வையை
இந்திய சமூகத்தின் இருப்பு எப்படி இருக்கிறது என்பதை பேசியதில் அம்பேத்கர் என்ற மனிதருக்கு மிகப்பெரிய இடம் உண்டு. ஆகையினாலே அம்பேத்கரை நாம் கொண்டாடுகிறோம். அந்த கொண்டாட்டத்தின் வெளிப்பாடுதான் தமிழக அரசும் தமிழ் வளர்ச்சித்துறையும் இணைந்து நியூ செஞ்சுரி புத்தகத்தோடு இணைந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிற இந்த அண்ணல் அம்பேத்கர் மக்கள் பதிப்பு 100 தொகுதிகள் என்று சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். வணக்கம்.